மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1-7. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரிதண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்கரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரெதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். சிந்தனை: 12 சீடர்களையும் இயேசு தம்மிடம் அழைத்த போது இயேசு என்ன சொல்லப் போகிறார் என்பதை அவர்கள் கற்பனை செய்தும் பார்த்திருக்க மாட்டார்கள். இவர்களில் 11 பேர் இயேசு தம் திரு அவையை கட்டி எழுப்புவதற்கு அத்திவாரமாக அமைந்தனர். அவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் உலகெங்கும் பதிவு செய்யப்பட்டு உலகெங்கும் எடுத்துச் சொல்லப்பட்டன. அது காலம் முடிவுறும் வரை தொடர்ந்து இடம்பெறும். கடவுளின் விருப்பப்படி அவர்கள் உலகெங்கும் சென்று இறை அதிகாரத்துடன் போதித்தனர். தூய நற்கருணையை கொண்டாடினர். வெறும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இயேசுவின் தூய உடலாகவும் இரத்தமாகவும் ஆன்மாவாகவும் இறை தன்மையுடையதாகவும் மாற்றினர். மக்கள் மேல் தம் கைகளை வைத்து தூய ஆவியை நிறைவாக வழங்கினர். இயேசுவின் பெயரால் அற்புதங்களை ஆற்றினர். அவர்களுள் பெரும்பாலானோர் தமது இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தனர். கடவுளின் அரசிற்காக அவர்களின் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கனிதருவதாக அமைந்தது என்றால், அவர்கள் இறைமகனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டதே காரணமாகும். இது அவர்களுடைய எண்ணம் அல்ல. நிலையான மீட்புக்காக அவர்கள் தங்களுக்கென்று சொந்த திட்டத்தை வகுக்கவில்லை. தங்கள் எதிர்காலத்துக்கென்று எந்த வரைபடமும் அவர்கள் வரையவில்லை. தங்களுடைய விருப்பத்துக்கேற்ப எந்தவித பார்வையும் கொண்டிருக்கவில்லை. மாறாக எதற்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அந்த பணியின் கனாகனத்தை உணர்ந்து இயேசுவால் அனுப்பப்பட்ட வேளையில் செயற்பட்டார்கள். இறை சித்தத்துக்கு அவர்கள் காட்டிய கீழ்ப்படிவு இறை இரக்கத்தின் கதவுகளை திறந்தது. கருணை மழை உலகின் மீது பொழிந்தது. எமது சொந்த வாழ்க்கையில் நாம் கொண்டுள்ள இலட்சியங்கள், நோக்கங்கள் எவை? எதிர்காலத்திற்காக நாம் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறோம்? திருத்தூதர்களின் கனிதரும் வாழ்வை பின்பற்ற நாம் விரும்பினால் கடவுள் எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார் என்பதை பகுத்தறியவும், அவர் நம்மை அனுப்பும்போது தாராளமான கீழ்ப்படிதலோடு பதிலளிக்க தயாராக இருக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். வாழ்க்கையில் நம் சொந்த திட்டங்களை வகுப்பது எளிதானது. பணம் சேமிக்க வேண்டும், நட்புகளை உருவாக்க வேண்டும், குறிப்பிட்ட வயதில் ஓய்வு பெற வேண்டும், பல நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் விரும்பலாம். இவை அனைத்தும் நல்லவையாக இருந்தாலும், ஏன் கடவுளின் திட்டத்தில் ஒரு பகுதியாக கூட இருந்தாலும் அவருடைய சித்தத்தை நாம் அனுமதிக்கக்கூடாது. தாழ்மையுடன் எப்போதும் அவருடைய வழிகாட்டலை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய தூண்டுதலை ஏற்றுக்கொள்ள திறந்த மனத்தோடு எப்போதும் இருக்க வேண்டும். கடவுள் எங்களை ஒரு புனிதமான பணிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று இன்று சிந்திப்போம். இந்த பணி இந்த உலகத்தில் மகிமை பெற்ற ஒன்றாக இல்லாதிருக்கலாம், ஆனால் விண்ணகத்தில் அது மகிமை வாய்ந்ததாகும்.
எனவே மனம் திறந்திருப்போம், அவருடைய அருளுக்காக மன்றாடுவோம், அவருடைய பணியை ஏற்றுக்கொள்வோம், அவர் அனுப்பும் இடத்துக்கு போவோம். அவர் எங்களுக்காக வைத்திருக்கும் எந்த பேற்றையும் எங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு பணி செய்ய போவோம். செபம். ஆண்டவரே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நாங்கள் வருகின்றோம். ஆமென்.